தரித்திரம் புத்தியுண்டா. ஆனா இதே தரித்திரம் மாடி விட்டு வச்சுட்டு என்ன நடுராட்டு வச்சுட்டு வாடா இல்ல ஆம்பளை வாடா இல்ல. ஏய் யாரா நீ? என்ன இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? போடா. ஏய் கேக்குறல்ல அச்சன் வச்சுக்க, சவுத்துல போய் பள்ளி மாதிரி ஒட்டிப்பேன். நான் ஊதுனா நீ கீழே வந்துடுறேன். ஏன்னா நான் பல் தைக்கிற வழக்கமே இல்லை. டேய் ஏ சிவா, அவனை விடு. ஏன் வீட்டுக்குள்ள வந்து என்னையே கூப்பிடான்னா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. ஏ காஞ்ச கரவாடு, என்னடா சொல்றேன்டா. ஒண்ணு வரலாண்டா தரித்திரம். சாதாரண தரித்திரம் இல்லடா, மகா தரித்திரம். என்ன பெத்தவோ பெத்த உடனே குப்பை தொகையில தூக்கி போட்டா. என்ன ஒரு நாய் எடுத்து வளர்த்தது. நாயினா நல்ல நாயானது, சொரி நாயடா. எல்லாரும் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தவங்க, நான் நாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தேன். அவ்வளவு எதுக்குடா? இன்னை வரைக்கும் எனக்கு பேர் கிடையாதா? நானா என் பேரை மிஸ்டர் லுல்லுன்னு வச்சுக்கிட்டேன். பிச்சை எடுத்தா கேவலம்னு வேலைக்கு போனேன்டா. என்னென்ன வேலைக்கு போனேன்னு தெரியுமாடா உனக்கு? முதல்ல சமையல் வேலைக்கு போனேன்டா. நான் ஆக்கின சோத்தை தின்றவன். வாந்தி பேர் எடுத்து ஆள் அவுட் ஆயிட்டேன்டா. உப்பு விற்க போனா மழை அடிக்குதுடா, உமி விற்க போனா புயல் அடிக்குதுடா, வாட்ச்மேன் வேலைக்கு போனா அந்த வீட்டிலே திருட்டு போயிடுதுடா, சுண்ணாம்படிக்க போனா அந்த சுவரே இடிஞ்சு விடுதுடா. சரி பிச்சை எடுக்கலாம் ட்ரெயின்ல ஏறா அந்த ட்ரெயினே கவுந்து போகுதுடா. அவ்வளவு எதுக்குடா? இந்த கையில சோத்துட்டா இந்த கை தட்டி விடுறா. இன்னைக்கு உன் வீடு தேடி வந்திருக்கேன்டா. உன் தரித்திரம் பெருசா இருந்தா என்ன அடிக்கட்டும், ஏன் தரித்திரம் பெருசா இருந்தா ஒண்ணு அடிக்கட்டும்டா. இன்னைக்கு நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். என்னடா சொன்ன? நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். சொல்லு. நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். இன்னொரு சொல்லு. நீ சர்வநாசம் 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 சனியனே துணை. அதே குப்பத்துக்குள்ள போடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஐ வாண்ட் 5 rupees. டேய் எடுக்கிறது பிச்சை, பேசுறது இங்கிலீஷா? நீ என்ன சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தவனா? யா. ஆமா எங்கிட்ட போய் பிச்சை கேக்குறியா? நீ என்ன ஊருக்கு புதுசா? யா. எனக்கு வாங்கி தாண்டா பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்ல. போ. அப்பா சன். டேய் அடிச்சு பல்லுக்கெல்லாம் பேத்து போட நாய். எம்பையா என்ன கூப்பிடுறேன்? என்னடா? வாங்க பொண்ணு பார்க்க போலாம். சும்மாடா இந்த வயசுல பொண்ணு பார்த்துட்டு. உங்களுக்கு இல்லப்பா, எனக்கு. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். காதல் பண்ணியா? கியூல நின்னு காதலிச்சேன்ப்பா. கியூவில் நின்னு காதல் பண்றதா? காதலுக்கே கியூவா? நீ அவளுக்கு எத்தனை ஆதால? இல்லப்பா, பால் கியூல நின்னு காதலிச்சேன். ஐயே காலங்காதால பல்லு கூட விளக்காம ஊத்த பல்லோட ஒரு காதலா? அவங்க அப்பா என்ன பண்ணிருக்கான்? பக்கத்துல தான் இருக்காங்க. பொண்ணு பேரு சீதா, ரொம்ப அழகா இருப்பா. ஐயா அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காடா? கிளார்க்கா இருக்காரு. கிளர்க்கா? கிளர்க்கு நம்ம ஸ்டேட்டஸ் சரியா வருமாடா? இதுக்கு பேரு ஸ்டேட்டஸா? இந்த மாதிரி பிச்சைக்காரன் சிரிக்கிற அளவுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்க மாட்டாரு. சுத்தமா வேட்டி சட்டை போட்டிருப்பாரு. அவன் கோவணம் வேணா கட்டு, என்ன வேணா கட்டும். வரதட்சணை எவ்வளவு தருவான்? 7 லட்சம் தருவானா? தருவார். 7 ரூபாய் தருவார். ஏய் என்ன கிண்டலா? இதுக்கு அவனை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சா வேலைக்கு சேர்த்தன. இந்த படத்துல நான் திருப்பி எடுக்கணுமா? வரதட்சணை கல்யாணம் கிடையாது. அப்பா நான் காதலிச்சது கல்யாணத்துக்காக, வரதட்சணைக்காக இல்ல. அது எங்களுக்கு தெரியும். இப்ப என்ன காது ஊத்துக்க வரதட்சணை கொடுப்பாங்க. ஆனா உங்க கல்யாணத்தை முடிவு பண்ண வேண்டியது நான். அதனாலதான் உங்களை கேட்டேன். நீங்க சம்மதம் சொல்லலன்னா வேற முடிவு எடுத்துக்கிறேன். என்னடா முடிவு எடுப்பேன்? வீட்டை விட்டு வெளியே போவேன், கல்யாணம் பண்ணிக்குவேன், சந்தோஷமா இருப்பேன். என்னடா எடுத்து பேசுறியா? கையெடுங்க மிஸ்டர் மணி. என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? உங்க பேர் மணி தானே? ஆமா. அதனால தான் கூப்பிட்டேன். புறப்படுறேன். டேய் போறேன்டா, உள்ள போற கேட் அங்க இருக்கு. ஏன் சம்பாதித்துல வாங்கின துணி எடுத்துட்டு போறேன். போ அப்படியே சம்பாதித்துல சாப்பிட்டு அதெல்லாம் கை விட்டு வாந்தி எடுத்துட்டு போ. என் பையன் வீட்டை விட்டு போறேங்கிறா, அதுக்கு நீ எதுக்கே ஆளுகிற? சேம் சிச்சுவேஷன், சேம் டயலாக். சிச்சுவேஷன் டயலாக்கா? ஏயா பொங்கல் படம் வாங்கி போட்டு என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் நீ? ஒரு சின்ன பிளாஷ்பேக். உன் பையன் மாதிரியே எனக்கு ஒரு பையன் இருந்தான். நல்ல இடத்துல வேலை பார்த்தான். அங்கேயே ஒரு பொண்ணை காதலிச்சான். என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டான். உன்ன மாதிரியே நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். வருமானம் போச்சு. துட்டு அவுட், கையில பிளேட்டு. அப்போ நானும் பிச்சையா? ஐயா நியூ ஃபேஸ் பிச்சைக்கார ஐயா, என்ன சொல்லி பிச்சை எடுக்கிறனே தெரியல ஐயா. ஐயா ஐயோ நினைச்சு பார்க்கவே ரொம்ப சீப்பா இருக்கு. இப்ப பயந்து என்னையா பிரயோஜனம்? டூ லேட் டூ லேட். அசப்ல பார்த்தா என்ன மாதிரியே இருக்க. தட்டு ஒண்ணுதான் குறைச்சல். அப்படியா? ஆமா. சீக்கிரமா என் கூட கிளம்பு. என் தெருவை பாதி பாதியா பிரிச்சு தரேன். வர்றதுல 50-50 போகாதடா. ஆமா தடுக்காதீங்கம்மா. ஏய் போயிரு நீ. ஆமா நான் போறேன். அந்த சீதா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் போயிரு நீ. நீ என்ன சொல்ல போற? இப்ப சொன்னே இத வாருப்பா. முதல்ல சொன்னதுல பொய் டிராமா. உன்னை டெஸ்ட் பண்ண. சும்மா சொல்லக்கூடாதுப்பா. அப்பா அம்மா வேண்டாம்னு சொல்லிட்டு போற அளவுக்கு டபுள் ஸ்டாக்கா இருக்கு நீ. இன்னைக்கு அவங்க அப்புறம் போய் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறப்பா. உள்ள போப்பா.